നമസ്കാരം സുഹൃത്തുക്കളെ, ഞാനിപ്പോൾ തമിഴ് സിനിമയിലെ ഒരു രംഗം ഞാൻ അവതരിപ്പിക്കുകയാണ്. ഒരു പയ്യൻ വീട് വിട്ടിറങ്ങി അവൻ നടന്ന് ഒരു അമ്പലത്തിലെത്തുന്നു. അവിടെ സെൻറ്റിൽ സ്വാമിയായിട്ടിരിക്കുന്നു. ആ സ്വാമിയോട് ഇവിടെ ജോലി വല്ലതും കിട്ടുമോ എന്ന് ചോദിക്കുന്നു. അപ്പോൾ സെൻറ്റിൽ കൊടുക്കുന്ന മറുപടിയാണ് ഇവിടെ അവതരിപ്പിക്കുന്നത്. ഇത് അനുകരണമല്ല, ഞാൻ എൻ്റെ സ്വന്തമായ ശൈലിയിൽ അവതരിപ്പിക്കുന്നതാണ്. வேலையா? இங்கே வேலை ஒன்றும் கிடையாது. அப்போது என்ன செய்யும்? ஒரு வேலை இருக்குது, அதுக்கு 3 நேரம் சாப்பாடு கிடைக்கும், சம்பளம் ஒன்றும் கிடையாது, போதுமா? அப்படியானால் இந்த டிஃபின் காரியை 2 எண்ணம் பிடிக்கி ഇവിടെ നേരെ പോവുക. അമ്മൻ കോവിൽ സ്ട്രീറ്റിൽ ചെന്ന് അമ്മൻ കോവിലിൽ ഇപ്പോൾ சாப்பாடு കൊടുക്കും. இந்த டிஃபின் காரில் 2 எண்ணத்தில் வாங்குக. அதில் 1 உனக்கு, இன்னி 1 எனக்கு. சீக்கிரம் போயிடுவா. ஆஹா, என்ன மனம், என்ன சாப்பாடு! தம்பி, வேகம் சாப்பிடு. தம்பி, எழுந்திருடா, சமயம் இப்போ 7:30 ஆயிடுச்சு. இந்த ஹனுமான் ஸ்ட்ரீட்டில் ஹனுமான் கோவிலில் இப்போது உப்பு மாவு கிடைக்கும். இஞ்சி மிளகு போட்டு வதட்டி கறிவேப்பிலை இட்டால் நல்ல 1ஆம் தரம் உப்பு மாவு. டிஃபின் காரியில் 2 எண்ணம் வாங்கணும். அதில் 1 உனக்கு, இன்னி 1 எனக்கு. சீக்கிரம் போயிட்டு வாக்கா. ஆஹாஹாஹா, என்ன ருச்சி, என்ன மனம்! தம்பி, சீக்கிரம் சாப்பிடு. ஓரோ கோவில்களிலேயும் வழிபாடுகள் எனக்கு எப்படி தெரியும் என்று உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் சொல்லலாம். இந்த டைரி பார்த்தாயா? இந்த டைரியில் ஓரோ திவசத்தை ஓரோ மணிக்கூறிலேயும் வழிபாடுகள் எல்லாம் எழுதி வச்சிருக்க. இது மற்ற யாருக்கும் கிடையாது. அப்போது தம்பி, இரவு சாப்பாடுக்கு காலமாயிட்டு இதில் நேரே போக. അവിടെ அண்ணாமலை ஸ்ட்ரீட்டில் இருந்து வலத்தோட்டு திரியுമ്പോൾ ஒரு ஹனுமன் சுவாமி கோவில் பார்க்கலாம். அங்கே இப்போது மசால் தோசை, உளுந்து வடை, பருப்பு வடை சேர்த்து நல்ல 1ஆம் தரம் டிஃபின் கிடைக்கும். 2 எண்ணம் வாங்குക. 1 உனக்கு, 1 எனக்கு. சீக்கிரம் போக. ஆஹா.